இலங்கையில் அவசரகால நிலைமை நிலவுவதால் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாட்டின் அமைதியை பேணுவதற்காகவும் பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை வழங்குவதற்காகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழும் அத்தியாவசிய சேவைகள் சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் கீழும் தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுகின்றதற்காக இந்த விவாதம் இன்று இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த தித்வா சூறாவளியை அதைத் தொடர்ந்து ஏற்பட்ட அனர்த்தத்தை கையாளுவதற்கு ஏற்கனவே இந்த அனர்த்தங்களை கையாள்வதற்கு பொருத்தமான தேவையான அதிகாரங்களை கொண்ட சட்டங்கள் இருக்கும்போது மீண்டும் இந்த ஜனாதிபதி அவர்களால் பிரகடனப்படுத்தப்பட்ட அவசரகால சட்டத்தை நீடிப்பதற்கான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய இந்த விவாதம் அமைகின்றது. அனர்த்தம் ஏற்பட்ட போது ஜனாதிபதி அவர்கள் அந்த அவசரகால சட்டத்தை பிரகடனப்படுத்தினர். அதற்கு ஒரு தேவை இருந்தது என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் அந்த ஒரு பாரிய அனர்த்தம், சுனாமிக்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு பாரிய அனர்த்தத்தை கையாளுவதற்கு, எதிர்பார்க்கப்படாத ஒரு அனர்த்தத்தை கையாளுவதற்கு இந்த சட்டம் தேவையாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு அனர்த்த முகாமைத்துவத்தினுடைய 4வது படிநிலையிலே நாங்கள் நிற்கும் போது, ரிக்கவரி பீரியடில், அதாவது இந்த மீள்கட்டுமானம் செய்கின்ற இந்த காலகட்டத்திலே, அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான மீள்கட்டுமானங்களை செய்கின்ற இந்த காலகட்டத்திலே இவ்வாறான ஒரு அத்தியாவசிய சேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினாலே, அல்லது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு இந்த அவசரகால சட்டத்தை நீடிக்க வேணுமா என்ற ஒரு கேள்வி, சந்தேகம் எங்களுக்கு எழுகின்றது. இன்றைய இந்த நீடிக்கப்பட இருக்கின்ற இந்த அவசரகால சட்டம் எங்களுடைய நாட்டிலே உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே இப்போது எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற அவர்களுடைய அரசாங்க காலத்திலே மிக மோசமாக எங்களுடைய மக்களை அடக்கி ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு சட்டம். இப்போது சொல்லப்படுகின்ற இந்த அவசரகால சட்டத்தினுடைய பகுதி 2, அந்த பகுதி 2ஐ பார்க்கும்போது PTA, ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் கூட, பயங்கரவாத தடை சட்டம் கூட இந்த சட்டத்திலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுவது மட்டுமல்ல, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், இந்த மக்களை படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு மிக மோசமான சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம். ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை உள்ளடக்கி இருக்கிற இந்த அவசரகால சட்டத்தை இந்த அரசாங்கமும் ஏதோ ஒரு தேவைக்காக பயன்படுத்த நினைக்கின்றதா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருவதிலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற வகையிலே நாங்கள் இந்த அவசரகால சட்டத்தை எதிர்க்கிறோம். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது கூட இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையிலே அவசரகால சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், இந்த நாட்டு மக்களுக்கு விரோதமான சட்டத்தை நாங்கள் அகற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டு தான் நீங்கள் வந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அந்த மாற்றீடாக அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் ஏற்கனவே இருந்த பயங்கரவாத தடை சட்டத்திலும் விட மிக மோசமானதாக நான் பார்க்கிறேன், அல்லது எல்லோரும் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், பயங்கரவாதம் என்பதற்கான வரைவிலக்கணம் இந்த சட்டத்திலே எங்கும் குறிப்பிடப்படவில்லை. பயங்கரவாதம் அல்ல டெரரிசம் என்றதுக்கான டெஃபினிஷன் இஸ் நாட் மென்ஷன்ட் எனிவேர். அது சொல்லப்படவில்லை. ஆனபடியினால நீங்கள் இந்த ஆட்சியை நடத்துவதற்கு உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பங்களிலே எதையும் பயங்கரவாதமாக சொல்லலாம். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சனைகள் வரும்போது ஒரு வரைவிலக்கணம் இல்லாத பயங்கரவாதம் என்பதற்கு வரைவிலக்கம் கொடுக்கப்படாமல்
எதையும் பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதை நீங்கள் உணர்ந்தீர்களான்றது எனக்கு தெரியவில்லை. ஆகவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது மக்களுடைய அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற ஒரு சட்டமாக இதுவரை இருந்திருக்கிறது. அதுக்கு மாற்றீடாக கொண்டு வரப்பட இருக்கின்ற சட்டம் கூட அப்படியான ஒரு சட்டமாக ஏற்கனவே இருக்கிற பயங்கரவாத தடை சட்டத்தில் மோசமான ஒரு சட்டமாக இருக்கிறது. அவ்வாறான சூழ்நிலையில் தான், அந்த பின்புலத்தில் தான் இந்த அவசரகால சட்டத்தை இந்த அனர்த்தம் நிகழ்ந்து 2 மாதங்களுக்கு பிறகும் நீடிக்க வேணுமான்ற கேள்வியை நான் இங்கு கேட்க விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, இப்போது இங்கு பேசியவர்கள் சில மதகுருக்களை இந்த நாட்களிலே, குறிப்பாக திருவோணமலையிலே சில மதகுருக்களை சிறையில் அடைத்தது தொடர்பாக பேசினார்கள். சட்டத்தின் முன் அனைவரும் இந்த நாட்டிலே சமம். எங்களுடைய அரசியலமைப்பை மீறுகின்ற அல்லது இந்த நாட்டினுடைய சட்டத்தை மீறுகின்ற எவராக இருந்தாலும் அவர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவர்கள். அவர்கள் மதகுருக்களாக இருக்கலாம், அமைச்சர்களாக இருக்கலாம், தனவந்தர்களாக இருக்கலாம். அவர்கள் எவராக இருந்தாலும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அந்த வகையிலே நான் உங்களுக்கு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டத்தை மீறியவர்களிடம் அவர் எவராக இருந்தாலும் நடவடிக்கை எடுங்கள், நாங்கள் அதுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டில் இருந்தபோது பலருக்கு தெரியும், எங்களுடைய பகுதியைச் சேர்ந்த இந்து மத குருக்கள் சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டு பல சதாப்தங்களாக இந்த சிறைகளில் அடைக்கப்பட்டு, எந்த விசாரணையும் இல்லாமல் பயங்கரவாத தடை சட்டத்தின் அடைக்கப்பட்டு சிறையிலே இறந்த சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறது. அவர்களும் ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய மத தலைவர்கள். அந்த வகையில் நாங்கள் பேசுகின்ற மொழி அல்லது பின்பற்றுகின்ற மதத்தை அடிப்படையாக வைத்து சட்டத்தை பாவிக்க முடியாது. அந்த வகையிலே சட்டத்தை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்த வேண்டும். ஆனால் அந்த சட்டம் என்பது சர்வதேச நியமங்களுக்கு உட்பட்டதாக, மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை மீறாத வகையிலே அந்த சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். 2004ஆம் ஆண்டு சுனாமி கட்டமைப்பு, சுனாமி வந்தது. அந்த சுனாமியில் சிக்குண்ட மக்களை, அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்காக, மீள்கட்டுமானத்தை செய்வதற்காக சுனாமி கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வந்த போது, பீட்டோம்ஸ் என்ற ஒரு கட்டமைப்பு, சுனாமி கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வந்த போது, இப்போது ஆட்சியில் இருக்கின்ற நீங்கள் அதை எதிர்த்து அந்த பீட்டோம்ஸை இல்லாமல் பண்ணினீர்கள். இதில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேருக்காக தெரியுமோ தெரியவில்லை. இந்த மிகவும் மோசமான சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான கட்டமைப்பாக கொண்டு வந்த அந்த பீட்டோம்ஸை இதில் இருக்கிறவர்கள் எதிர்த்தார்கள். இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் எதிர்த்து அதை இல்லாமல் பண்ணினார்கள். ஆனால் நாங்கள் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுப்பதை நிறுத்துமாறு நாங்கள் சட்ட நடவடிக்கைக்கு போகவில்லை. ஆனால் இந்த மோசமான அவசரகால சட்டத்தை நீங்கள் கொண்டு வருவதிலே எங்களுக்கு, அல்லது நீடிப்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. ஏற்கனவே இந்த சட்டத்தால் பாதிக்கப்பட்ட ஒரு மக்கள் குழுவிலே இருந்து வந்தவன் என்ற அடிப்படையிலே அந்த சந்தேகம் எனக்கு வாரதை பிழை என்று நீங்கள் சொல்ல முடியாது. அதே போல எங்களுடைய இந்த சட்டங்களை கொண்டு வந்து இந்த நாட்டிலே நீங்கள் சொல்லுகின்ற நல்லிணக்கம் ஏற்படுமா என்றதை நீங்கள் ஒருக்கா சிந்தித்து பார்க்க வேணும். நல்லிணக்கம் என்பது 2 தரப்புகளும் விட்டு கொடுப்பலை செய்வதன் மூலம்தான் நல்லிணக்கம் பெறும். அந்த நல்லிணக்கங்களை ஏற்படுத்துவதற்கான முன்முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேணும். அதை நீங்கள் மிகவும் அவதானமாக எடுக்க வேணும். அதற்கு நான் ஒரு அண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே நடந்த ஒரு சொல்லலாம் நினைக்கின்றேன். நன்றி. உங்களுக்கு தெரியும், இந்த 1983ஆம் ஆண்டு இந்த மகாவலி எல்வலயம் என்ற வலயத்தினூடாக கொண்டு வந்து எங்களுடைய பிரதேசத்திலே அங்கு வாழ்ந்த மக்களை விரட்டிவிட்டு வேறு மாகாணங்களிலிருந்து மக்கள் குடியேற்றப்பட்டார்கள், சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டார்கள். இப்போது 2011ஆம் ஆண்டு
அந்த மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் கிவிலோயா திட்டம். இந்த கிவிலோயா திட்டத்தின் ஊடாக அந்த மக்களுக்கு தண்ணி கொடுக்கறது எங்கட பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் நீர் மிகவும் முக்கியமானது. ஆனால் அந்த திட்டத்தின் ஊடாக ஒரு பகுதி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.